வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் தண்ணி குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாவை நீங்கள் இட்லி, தோசை, புலாவ், ஈவன் சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. தண்ணி குருமா செய்வதற்கான தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 கிராம்பு, அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, அரை மூடி தேங்காவை 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இவ்வளோதான் நம்ம தண்ணி குருமா செய்கிறதுக்கான பொருட்கள். இப்போ வாங்க குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. வதங்குறதுக்கு நீங்கள் தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கி விடலாம். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சு தோல் உரிச்சு வச்ச உருளைக்கிழங்க குட்டி குட்டி பீஸாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா நல்லா பிசைஞ்சு விட்டு கூட போடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா உருளைக்கிழங்குலாம் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா திக்காக வேணும் அப்படின்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நான் செய்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விடுங்க குழம்ப. இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுற்றி உள்ள அந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே தண்ணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குருமா குழம்ப நான் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன். சூடான சாதம் இந்த குருமா குழம்ப ஊற்றி நல்லா பிசைஞ்சு கூடவே ஒரு துண்டு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.